ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்திலே இன்று நாம் பார்க்க இருக்கும் வாக்கியம், ஏதேனும் என்றேனோ குலசேகரனைப் போலே. நம்முடைய பெண் பிள்ளை குலசேகர ஆழ்வார் வைபவத்தை பற்றி இந்த வாக்கியத்தின் மூலமாக குறிப்பிடுகிறார். குலசேகர ஆழ்வார் இன்றைய கேரள பகுதியை ஆண்டு வந்த ஒரு மன்னர். அவரே தன்னுடைய பாசுரங்களிலே கொல்லிக்காவலன் என்று குறிப்பிடுகிறார். அதாவது கோழிக்கூடு என்று இன்று அழைக்கப்படுகின்ற அந்த பகுதியை தலைநகராக கொண்டு ஆண்டு வந்தவர் இந்த குலசேகர ஆழ்வார். சேகரன் என்றால் தலைவன், குலசேகரன் அந்த ஆழ்வார். அவர் அவருடைய ஆட்சி காலத்திலே அந்த சேர நாட்டு பகுதியிலிருந்து இங்கே கூடல் மாநகர் பாண்டியன் ஆண்டு வந்த பகுதியையும் அவரே ஆண்டு மீண்டும் இதிலிருந்து தொடர்ந்து உறையூரை தலைநகராக கொண்ட அந்த சோழ நாட்டு பகுதி வரைக்கும் அவருடைய ஆட்சியானது விரிவடைந்து இருந்தது. கொல்லிக்காவலன், கூடலர்கோன், கோழி கூடல் என்று அவரே தன்னை பற்றி தான் யார் அப்படின்னு சொல்கிற இடத்துல சொல்லி கொண்டிருக்கிறார். அவர்தான் இந்த குலசேகர ஆழ்வார். இந்த குலசேகர ஆழ்வாருக்கு எம்பெருமான் மீது மீளாத காதல். அவருக்கு ரொம்ப நாளாகவே எம்பெருமானுடைய திவ்ய சரிதங்களை கேட்டு 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 அவருக்கு இந்த ஒரு காதல் ஏற்பட்டது. ஒரு முறை அவர் அவருடைய சபையிலே ராமாயண கதை சொல்லுகின்ற ஒரு கட்டம், ராமாயண கதையை சொல்லிகிட்டே இருக்காங்க. அவரும் உட்காந்து கேட்டுட்டே இருக்கார். அப்படி கேட்டுட்டு இருக்கிற அந்த பகுதி கொண்டே இருக்கும் பொழுது ராவணன் சீதையை கவர்ந்து செல்லும் அந்த பகுதி வருகிறது. ராவணன் வந்தான், சீதையை கவர்ந்து கொண்டு போனான் பர்ணாசிரமத்தோடு அப்படின்னு சொல்லும் பொழுது அதை கேட்ட குலசேகர ஆழ்வார் அப்படியே தளபதியை அழைத்து உடைவாளை எடுத்துக்கொண்டு படையை திரட்டுங்கள், நம்ம ராவணனுக்கு எதிராக போர் தொடுக்கணும்னு சொல்லி அப்படியே உணர்ச்சி பொங்க எழுந்ததாக அவர் சொல்லுவார்கள். அப்படி அவருக்கு ராமாயண காதையில் அப்படியே ஊறி திளைத்தவர் இந்த குலசேகர ஆழ்வார். இந்த குலசேகர ஆழ்வார் அந்த காதலினாலேயே அழகான பாசுரங்களை நமக்கு தந்திருக்கிறார். மண்ணு புகழ் கோசலை தன் மணிவயிறு வாய்த்தவனே என்று திருச்சித்திரக்கூடத்தில் வீற்றிருக்கும் அந்த எம்பெருமானை ராமனாக கண்டு அவனுக்கு தாலாட்டு பாடிய அழகான அந்த பாசுரத்தை நமக்கு தந்தவர் குலசேகர ஆழ்வார். அது மட்டும் அல்லாமல் தயரதனுடைய துயரை, ராமன் காட்டுக்கு சென்று விட்டான் அப்படிங்கிற அந்த துயரத்தை தசரதன் எப்படியெல்லாம் அதை அழுது துடித்திருக்கான் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக பாசுரங்களாக நமக்கு தந்திருக்கிறார். ராமாயணத்தை முழுவதும் 10 பாசுரங்களிலே நமக்கு தந்திருக்கிறார் குலசேகர ஆழ்வார். இந்த குலசேகர ஆழ்வாருக்கு எப்படியாவது ஸ்ரீரங்கத்துக்கு போய் ரங்கநாதனை சேவிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. இந்த ஆசையை அவர் அவ்வப்போது அவருடைய சபையில் சொல்லி கொண்டு வந்தார். இந்த கேள்விப்பட்ட அவருடைய மந்திரிகள், இவர் ஸ்ரீரங்கம் போனால் திரும்பி வரமாட்டார், நமக்கு ராஜா இருக்க மாட்டார், அதனால நாம் இதை எப்படியாவது தடை செய்யணும் இல்லையா? அந்த கண்களை கண்டால், தாமரை கண்களை கண்டால் அதுக்கப்புறம் யாராவது திரும்பி வருவார்களா? வரமாட்டார், அதனால நாம் இவர் போகிறத தடை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. இதனால் என்ன பண்ணினாங்கன்னா, தினமும் வெளியூரிலிருந்து தேசாந்திரியாக யாத்ரீகர்களை அரண்மனைக்கு வரவழைத்தார்கள். இப்படி வைணவர்களாக யாத்ரீகர்களாக பாகவதர்களாக அரண்மனை முழுவதுமே ஒரு வைணவ சமுத்திரமாக கூட்டமாக இருந்தது. இவர்கள் வந்தவர்கள் யாருமே அரண்மனையை விட்டு போகுவதாகவே தெரியலை. எல்லாரும் அங்கேயே ஒரு பாகவத சப்தாகம் நிகழற ஒரு இடத்துல வந்தால் யாராவது எழுந்து போவாங்களா? அப்படியே இந்த அரண்மனைக்கு வருகிறவர்கள்லாம் அங்கேயே தங்கி விடுகிறார்கள். அப்படியாக நாட்கள் சென்று கொண்டிருக்கிறது. எப்படி இவர்களை எல்லாம் வெளியே துரத்துவது என்று மந்திரிகள் ஒரு ஆலோசனை செய்தார்கள். அந்த நேரத்திலே அரண்மனையிலே ஸ்ரீராமநவமி உற்சவம் வந்தது. அந்த அரண்மனையிலேயே அமைந்திருக்கக்கூடிய ஒரு ராமனுடைய ஆலயத்தில் ராமனுக்கு அந்த அழகான ஆபரணங்களை எல்லாம் அணிந்து அலங்காரம் செய்து ரொம்ப விமர்சையாக ஸ்ரீராமநவமி உற்சவம் கொண்டாடப்பட்டது. இந்த ஸ்ரீராமநவமி உற்சவம் முடிந்த மறுநாள் அந்த கோவிலினுடைய திருநடையை திறந்து பார்க்கும் பொழுது ராமனுக்கு அணிவிக்கப்பட்டிருந்த கருவூலத்திலிருந்து கொண்டு வரப்பட்டிருந்த ரொம்ப முக்கியமான ஒரு நவரத்ன மாலை ஆபரணம் காணவில்லை.
இந்த நவரத்ன மாலை காணவில்லைன்னு இந்த அர்ச்சகர் சொல்லவும் மந்திரிகள் சபையோர் எல்லாருக்கும் இது அறிவிக்கப்படுறது. உடனே மந்திரி சொல்கிறார், இவை எல்லாவற்றுக்கும் இந்த வந்திருக்கக்கூடிய யாத்ரிகர்கள் தான் காரணமாக இருக்கணும். இந்த விலை உயர்ந்த ஆபரணத்தை இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் யாரோ ஒருத்தர் தான் எடுத்திருக்கணும். அதனால் நாம் என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ஒரு பானையை கொண்டு வந்து அதற்குள்ளே ஒரு விஷம் பொருந்திய பாம்பை இட போகிறோம். ஒவ்வொருவராக வந்து நான் திருடவில்லை அப்படின்னு சொல்லி அந்த பானைக்குள்ளே குடத்துக்குள்ளே கையை விடணும். இவர்கள் திருடி இருந்தால் பாம்பே அவர்களை தீண்டிவிடும். இவர்கள் திருடவில்லைன்னா அப்படியே வெளியில் வரலாம். இப்படி அவர்கள் ஒரு திட்டம் அதனை அங்கே வெளிப்படுத்தினார்கள். இவர்கள் இந்த திட்டம் தீட்டியதற்கு காரணமே இதை கேட்டதும் பயந்து போய் பாகவதர்கள் எல்லாம் இந்த இடத்த விட்டு ஓடி போய் விடுவார்கள் அப்படிங்கிறது தான். இதை கேட்ட உடனே குலசேகர ஆழ்வாருக்கு அப்படியே வருத்தமும் மனவேதனையும் அப்படியே வர அவர் சொன்னார், எப்படி நீங்கள் பாகவதர்கள் அப்படி யோசிக்கலாம்? அப்படி இங்கே ஒன்று இருக்குன்னா நான் என் கையை விடுறேன், அப்படி ஒன்று இருக்குன்னா அந்த பாம்பு என்ன தீண்டட்டும் அப்படின்னு அந்த குட பாம்புக்குள்ளே கையை விட்டார் குலசேகர ஆழ்வார். அந்த பாம்பு அவரை ஒன்றுமே செய்யவில்லை. அவர் கையை எடுத்தார். சபையோர் மன்னனிடமும் பாகவதர்களிடமும் அங்கு கூடியிருந்த அனைத்து வைணவர்களிடமும் மன்னிப்பு கேட்டு தாங்கள் செய்த தவறுக்கு அவர்கள் மன்னித்து அருள வேண்டும் என்று வேண்டினார்கள். இந்த அளவுக்கு எம்பெருமான் மீதும் பாகவதர்கள் மீதும் அடியார்கள் மீதும் காதல் கொண்டவர் நம்முடைய குலசேகர ஆழ்வார். இந்த குலசேகர ஆழ்வார் அதன் பின்னராக தன்னுடைய யாத்திரிகைகளை மேற்கொண்டு திவ்ய தேசங்களுக்கு சென்று எம்பெருமானை வழிபட்டு ரங்கநாதனை வழிபட்டு அவர் திருவேங்கடமுடையான் மீது காதல் கொண்டு அந்த திருவேங்கட மாமலைக்கு சென்று எம்பெருமானை வழிபட்டு ரொம்ப அழகான பாசுரம் பாடியிருக்கிறார். இந்த திருவேங்கட மாமலையில் வந்து அவரை தரிசித்து அந்த திவ்ய சுரூபத்திலே மயங்கிய குலசேகர ஆழ்வார் ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே வருகிறார். இந்த மலையிலே ஒரு புல்லாய் இருக்க மாட்டேனா என்கிறார். இந்த மலையிலே பாய்கின்ற இந்த காட்டாற்றுக்கு ஆறாக இருக்க மாட்டேனா என்று கேட்கிறார். இந்த மலையிலே பாய்கின்ற அருவியாக சுனையாக இருக்க மாட்டேனா, அந்த அருவியிலே இருக்கின்ற கொக்காக இருக்க மாட்டேனா, மீனாக மாற மாட்டேனா என்று ஊனேறு செல்வத்து என்ற அந்த பாசுரத்திலே ஒவ்வொன்றாக சொல்லி வருகிறார். இந்த திருவேங்கட மாமலை மேலே தோன்றுகின்ற அந்த கருமேகமாக இருக்க மாட்டேனா, இங்கே இருக்கின்ற தம்பாகமாக இருக்க மாட்டேனா? தம்பாகம் அப்படிங்கிறது காஞ்சி சருகா போன ஒரு புதர். அப்படியா போனால் கூட நான் இந்த திருவேங்கட மாமலையில் இருக்க மாட்டேனா? எம்பெருமானுடைய சந்நிதியிலே அவருக்கு தங்கவட்டில் பிடிக்கின்ற அந்த பரிசாரகனாக இருக்க மாட்டேனா என்று சொல்லி செடியாய வல்வினைகள் தீர்க்கும் வேங்கடவா என்று சொல்லிக்கொண்டே வந்து அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்துன் பவளவாய் காண்பேனே. இந்த மலையில் உன்னுடைய கோவில் வாசல் அந்த படியாய் இருந்து உன் பவளவாய் காண்பேனே என்று கேட்கிறார். எனக்கு அல்குல் அறம்பயர் சூழ் அந்த மேலோகத்து விண்ணவர் வாழும் வாழ்க்கையும் வேண்டாம், எனக்கு திருவேங்கட மாமலையில் ஏதேனும் ஆவேனே என்று இறுதியாக அந்த பாசுரத்திலே கேட்கிறார். அப்படி அவர் படியாயிருந்த பவளவாய் காண்பேனே என்று கேட்ட அந்த பாசுரம் இன்றும் குலசேகர ஆழ்வார் படி என்று அழைக்கப்படுகிறது. அதற்கு அவ்வளவு ஒரு பெரிய மகிமை இந்த திருவேங்கடம் திவ்ய தேசத்திலே. அந்த திருமாமலையில் அந்த குலசேகர ஆழ்வார் படியை தாண்டி அவருக்கு எம்பெருமானுக்கு வந்து நம்ம அந்த இடத்துல நான் படியாகவே இருந்து கேட்கிறேங்கிற அந்த படிக்கு மட்டுமே பல சிறப்புகள், பல பூஜைகள், பல பிரசாதங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு வைபவம் இன்று வரை நடந்து வருகிறது. அவர் இறுதியாக சொன்னது, இந்த திருவேங்கட மாமலையிலே ஏதாவது ஆக நான் அவன் ஏதானும் ஆவேனே திருவேங்கட மாமலையிலே என்று. அதையே நம்முடைய திருக்கோளூர் பெண் பிள்ளை சொல்கிறார். நானும் குலசேகர ஆழ்வாரை போல சொன்னேனா, ஏதாவதாக ஆகணும்னு நான் கேட்டேனா என்று கேட்கிறார்.